Hi partner, welcome to our channel Learn and Rise with Alusodesa. One more exercise, fast adjustment. இதுல நம்ம NCERT bookல 41 exercise number. Right. இதுல என்ன கேக்குறாங்க? Record necessary journal entries. அப்ப இத கவனமா நம்ம செய்யணும். சரி கணக்கு பார்த்தோம்னு சொன்னா Kavita Pradeep are partners sharing profits in the ratio of 3:2. Kavita Pradeep are partner. They employed Chandan as their manager. Chandan gravara manager appointment வேலைக்கு வச்சிருக்காங்க. Right, okay. To whom they paid a salary 750 per month. மாசத்துக்கு 750 கொடுக்குறாங்களா, அப்ப ஒரு வருஷத்துக்கு 9000 அவருக்கு கொடுப்பாங்க. ரைட், இது ஒரு செட்டுக்கோ. சந்தன் deposited 20,000 on which interest is payable 9% per annum. சந்தன் ஒரு டெபாசிட் நம்ம ஃபார்ம்ல பண்ணி வச்சிருக்காரு, அதுக்கு 9% per annum இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். Okay. At the end of 2017, after the division of profit எல்லாம் distribute பண்ணதுக்கு அப்புறம், it was decided that Chandan should be treated as partner with effect from January 1, 2014. இது ஜனவரி டு டிசம்பர் கணக்கு முடிக்கிற மாதிரி. அப்ப பாருங்க 2017 டிசம்பர் 31ல கணக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சந்தன நம்ம ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் மேனேஜர் நல்லா ஒர்க் பண்றாரு, அவர் நம்ம பார்ட்னரா வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாரு. அந்த எண்ணத்துல அவரை பார்ட்னரா சேர்த்துக்கிறாங்க. யாரு? ஓல்டு பார்ட்னர் கவிதா பிரதீப், ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் படி ஏத்துக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. அதுவும் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜனவரி 1, 2014. ஜனவரி 14ல இருந்து நம்ம இப்ப கணக்கு முடிஞ்சது 2017ல கணக்கு முடிச்சிட்டோம். அப்ப 14, 15, 16, 17 4 இயர்ஸ்க்குரிய பழைய ரெக்கார்ட்ல எடுத்து பார்க்கணும். அதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது? தட் இஸ் 1/6 ஷேர். அவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1/6 ஷேர் கொடுக்குறாங்க. ஏற்கனவே இவங்களுடைய ஷேர் 3:2. அப்ப 3:2 அவங்க ரேஷியோ படி இருக்கும்போது இவருக்கு 1/6 கொடுக்குறாங்கன்னா அப்ப அவங்களுடைய நியூ ரேஷியோ 3:2:1 வந்துடும். 3 பேருக்கு சேர்த்து வரும்போது இது நம்ம அந்த நியூ ரேஷியோ ஓல்ட் ரேஷியோ கால்குலேஷன்ல பார்த்துருக்கிறோம். ஓகே, இப்போ அந்த பாயிண்ட் வருவோம். His deposit being considered as capital. இந்த 20,000 டெபாசிட் வச்சிருந்தாரு, அத கேபிட்டலா ட்ரீட் பண்ணிக்கிடுவோம். ரைட், ஓகே. அடுத்த பாரு, carrying interest at 6% per annum. இந்த இடத்துல டெபாசிட் பண்ணியிருந்தாரு, 9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 4 வருஷமா கொடுத்தாச்சு. ஆனா இப்போ கேபிட்டலா ட்ரீட் பண்ணா 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்ப ஏற்கனவே எக்ஸஸா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3% எக்ஸஸா கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு? 20,000. அப்ப 20,000க்கு 3% எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் 4 இயர்ஸ்க்கு. அப்ப என்ன ஆகுது பாரு, 4 இயர்ஸ் சொன்னா 2,400 எக்ஸஸா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவருக்கு டெபாசிட்டுக்கு 9% கொடுத்து வந்தோம். ஆனா கேபிட்டலா ட்ரீட் பண்ணியாச்சுன்னா அந்த 4 வருஷத்துக்கும் அவருக்கு எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தத ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ்
ரைட், ஓகே. Firm's profit after allowing interest on capital were as follows. 4 வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 195. இப்போ என்ன சொல்றாங்க? Record the necessary journal entries to give effect to the above. இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ட்ரிஸ் என்னென்ன வேணுமோ போட்டுக்கணும். இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் கொடுக்கணும்னா முதல்ல ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பா? கவிதா, பிரதீப் 2 பேரும் 3:2 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1,95,000 ப்ராஃபிட் கவிதா எந்த ரேஷியோல? 3:2 ரேஷியோல 3/5 2/5. அப்ப அந்த ரேஷியோ படி இதை பிரிக்கும் பொழுது 1,17,000 78,000 3:2 ரேஷியோல பிரிக்கும் போது இப்ப இது அவங்க பிரிச்சது தப்பு. எதனால தப்புன்னு சொல்றோம்? மேனேஜரையும் பார்ட்னரா சேர்த்துடுறோம். இந்த 4 வருஷத்துக்கு இந்த ப்ராஃபிட்ல அவருக்கும் ஷேர் உண்டு. அப்ப அதை மாத்துறோம். சரி, அதே நேரத்துல மேனேஜருக்கு சேலரி 4 வருஷமா கொடுத்துருக்கிறோம். அவரை பார்ட்னரா சேர்த்துட்டோம்னா அவருக்கு சேலரி கிடையாது. இந்த ப்ராஃபிட்ல தான் அவருக்கு ஷேரு. அப்ப அவருக்கு எவ்வளவு? 9,000 சேலரி 4 இயர்ஸ் கொடுத்துருக்கிறோம். அதே போல இன்ட்ரெஸ்ட் அவருடைய டெபாசிட் கேபிட்டல் எடுத்தாச்சு. அப்ப கேபிட்டல் எடுத்தாச்சுன்னா 6% இன்ட்ரெஸ்ட். ஆனா அவருக்கு டெபாசிட் வச்சு 9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறோம். அப்ப எக்ஸஸா 3% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். that is 2,400. அப்ப அவருக்கு yes 4 years 4 years salary 36,000. 1 yearக்கு 9,000 into 4. அப்ப 36,000 salary. அப்ப salary 36,000. இன்ட்ரெஸ்ட் எக்ஸஸா கொடுத்தது 2,400. இது ரெண்டையும் அவர் அக்கவுண்ட்ல ரிவர்ஸ் பண்ணணும். அப்ப அவருக்கு 38,400. இது கம்பெனிக்கு ப்ராஃபிட் 1000. ஏன்னா அவருக்கு சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இது எல்லாமே P&L அக்கவுண்ட் டெபிட்ல எழுதியிருப்போம். இப்போ அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட், மொத்த ப்ராஃபிட் கூடிரும். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வந்து பாரு, 2,33,400. அப்ப இது ஏற்கனவே கொடுத்தது ராங் கிரெடிட். இப்ப அதை ரிவர்ஸ் பண்ண போறோம் நம்ம. இப்போ அவருடைய சேலரி, எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்த ப்ராஃபிட் 2,33,400. இத அவங்களுடைய நியூ ரேஷியோ 3:2:1 இந்த ரேஷியோல பிரிச்சோம்னா முதல்ல இவருக்கு 1/6 1/6 சொன்னோம்னா 38,900. அது அப்படியே டபுள் ஆக்கணும்னு சொன்னா 77,800. இது அப்படியே ட்ரிபிள் ஆக்கணும்னா 1,16,700. எஸ் இதுவே சரியா அவங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் கொடுக்க வேண்டியது. இப்ப
இப்போ இதுல நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ்னு கேட்டிருக்கனால டிஃபரன்ஸை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதில்ல. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு சொன்னாக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பார்த்து அது டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்ப்போம். அதை கூட சேர்ந்து பார்த்துக்குவோம். இப்போதைக்கு என்ன என்ட்ரி கொடுக்கறது? நம்ம என்ட்ரின்னு சொல்லும்போது தட் இஸ் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட்டை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை ரிவர்ஸ் பண்றோம். அப்ப ரிவர்ஸ் பண்றோம்னு சொன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். யாரெல்லாம்? கவிதாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட், பிரதீப் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். எவ்வளவு? ஏற்கனவே கொடுத்தது 1,17,000, 78,000, total 1,95,000. Profit adjusted. அதே இது இவருக்கு கொடுத்தது சந்தனுக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கோம்? salary and excess interest on capital. அதையும் ரிவர்ஸ் பண்ணிடணும். அதை இப்போ வந்து அவருடைய கேபிட்டல் வந்துட்டனால கேபிட்டல் அக்கவுண்ட்ல எழுதிடலாம். அப்போ நம்பர் 2, எஸ், சந்தன் capital account debit to profit and loss adjustment account. That is 38,400. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் 2,33,400. அத மூணு பேருக்கும் நியூ ரேஷியோவை பிரிச்சு கொடுத்தோம்னா அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கவிதாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டு பிரதீப் கேபிட்டல் அக்கவுண்ட் டு சந்தன் கேபிட்டல் அக்கவுண்ட். இந்த அமௌண்ட் 1,16,700, 77,800, 38,900. எப்பயுமே நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதும் போது எந்த இடத்துலையும் ஷார்ட் ஃபார்ம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து தெளிவா கொடுத்துடுறோம். இப்போ இந்த இடத்துல சந்தன் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. அப்ப அவர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் எழுதுறது கரெக்டா? ஏற்கனவே அவருக்கு சேலரி கேஷா தான் கொடுத்துருப்போம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு கேஷா தான் கொடுத்துருப்போம். அப்போ அந்த பணத்தெல்லாம் அவர் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு அவருடைய கேபிட்டல் அக்கவுண்ட் அல்லது கரண்ட் அக்கவுண்ட் அதன்படி கொடுத்தோம்னா அடுத்து கரெக்டாக வந்துடும். ஓகே ஓகே. இப்போ இதே இது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ராங் கிரெடிட் இது, கரெக்ட் கிரெடிட் இது, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இதுல 300 வருது. 300 ஏற்கனவே கிரெடிட் கொடுத்தது 300 எக்ஸஸா கிரெடிட் கொடுத்துட்டோம். அப்ப இவர் அக்கவுண்ட் டெபிட். அதே போல இவருக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 200 வருது. இதுல அதுல ஏற்கனவே கிரெடிட் கொடுத்தது எக்ஸஸ், அப்ப அவர் அக்கவுண்ட்ல டெபிட் எழுத வேண்டியது. இவருக்கு வரும் பொழுது ஏற்கனவே அவர் கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம கிரெடிட் கொடுத்துருக்க மாட்டோம், இருந்தாலும் இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணும் போது இங்க வந்துருது. அப்ப அதை வந்து நம்ம 500 டிஃபரன்ஸ் வருது. அப்போ 500 அவர் அக்கவுண்ட்ல கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே உள்ளது 38,400, இப்ப அவருக்கு வர வேண்டியது 38,900. அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு கேட்டாங்கன்னா கவிதாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 300, பிரதீப் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 200, சந்தன் கேபிட்டல் அக்கவுண்ட்
500 கிரெடிட். இதுதான் என்ட்ரி கொடுக்க வேண்டியது. என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தப்ப நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.